ஒரு நாள், ஒரு போராட்டம், ஒரு விமானம் மறைந்தது, ஒரு குத்துச்சண்டை உலகத்தை நிறுத்தியது. அதே நாள் மார்ச் 8. இது சும்மா தேதி இல்ல, வரலாற்று வெடிப்பு நாள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நீங்க செய்யற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணும். பெண்கள் தினம் பிறந்த நாள். போராட்டத்திலிருந்து விழாவுக்கு இன்று பெண்கள் தினம் என்று கொண்டாடுறோம். ஆனா இது பூக்கள் கொடுத்த நாள் இல்லை. ரஷ்யாவில் பெண்கள் ரொட்டி வேண்டும், உரிமை வேண்டும்னு தெருவுக்கு இறங்கிய நாள். 1917 மார்ச் 8. அந்த போராட்டம் தான் ரஷ்ய புரட்சிக்கு தீப்பொறி. அதனால்தான் இன்று உலகம் முழுக்க பெண்கள் தினம். ஒரு நாட்டை மாற்றியது ஆண்கள் இல்லை, பெண்களின் கோபம். MH370 வானில் கரைந்த மர்மம். 239 பேர், ஒரு விமானம், ஒரு நொடி. அதற்கு பிறகு சும்மா வெற்றிடம். 2014 மார்ச் 8 மலேசியா ஏர்லைன்ஸ் MH370. இன்றைக்கும் உலகம் பதில் தேடும் மர்மம். வரலாற்றில் சில கேள்விகளுக்கு கூகுள் கூட பதில் சொல்ல முடியாது. முகமது அலி எதிராக ஜோ ஃப்ரேஷர். உலகம் நின்ற இரவு 1971. ஒரு குத்து, ஒரு ரத்தம், ஒரு சாம்பியன். 1971 மார்ச் 8 ஃபைட் ஆஃப் த செஞ்சுரி. முகமது அலி வர்ஸ் ஜோ ஃப்ரேஷியர். இந்த மேட்ச் நடந்த நேரம் உலகம் முழுக்க டிவி முன்னாடி மூச்சை அடக்கிட்டு. இது பாக்ஸிங் மேட்ச் இல்லை, ஏகோ வர்ஸ் ஏகோ. ஈவில் எம்பயர். உலக அரசியலை உலுக்கிய வார்த்தை. 1983 ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை, உலக அரசியல் அதிர்ந்தது. 1983 மார்ச் 8 US பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் சோவியத் யூனியனை எவில் எம்பயர்னு சொன்ன நாள். புல்லட் இல்லாமலே வார்த்தைகள் போர் தொடங்கும். சிரியா புரட்சி, ஒரு கட்சி, ஒரு நாடு. 1963 ஒரு இரவு, ஒரு புரட்சி, ஒரு கட்சி ஆட்சி. 1963 மார்ச் 8 சிரியாவில் பாத் பார்ட்டி அதிகாரம் கைப்பற்றியது. அதன் விளைவு இன்றைக்கும் தொடரும் அரசியல் குழப்பம். ஒரு நாள் முடிவு, பல தலைமுறை தண்டனை. மார்ச் 8 விழா மட்டுமில்லை, விமர்சனம், வெடிப்பு, வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு கண் திறந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் வரலாறு மறந்தா அதே தவறு திரும்ப நடக்கும்.